எல்லாருக்கும் வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்கப் போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் வரப்போகும் தேர்தல்கள்ல வெற்றி பெறப் போறாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணி தொகுதி தான் பார்க்க போறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்க ஆரணி தொகுதி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஆரணி தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலக்ஷன்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக 1977, 1987, 1981, 2001, 2016, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக பார்த்தீங்க அப்படின்னா, 1967, 1981, 1991, 1997, 2006ல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 1962லயும், காமன்வெல்த் பார்ட்டி 1952லயும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 1957ல இந்த இடத்துல வந்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு. 2011ல தேமுதிக இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 16 முறை எலெக்ஷன்கள்ல 7 முறை அதிமுகவும், 5 முறை திமுகவும், 1 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை வந்து காமன்வெல்த் பார்ட்டி, அதாவது மாணிக்கவேல் நாயக்கர் அப்படிங்கிறவர் வந்து தொடங்குன இந்த காமன்வெல்த் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வெற்றி பெற்றிருக்கு. அதுவும் முதல் தேர்தல்ல இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 1952ல பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு கிளை கட்சிகளா இருந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து அந்த காமன்வெல்த் பார்ட்டியும் கூட இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஒரு முறையும், தேமுதிக ஒரு முறையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆரணி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சட்டமன்ற தேர்தல்கள் 2016, 2021. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 94,074 வாக்குகளும் 45.30% பெற்று இந்த இடத்துல வந்து அதிமுக கேண்டிடேட் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரன் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 86,747 வாக்குகளும் 41.80%, பாபு அப்படிங்கிறவர் போட்டியிட்டு இந்த இதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு, 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 12,877 வாக்குகளும் 6.2% பெற்று இந்த இடத்துல வந்து ராஜசேகர் அப்படிங்கிறவரும் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல தேமுதிக தான் நின்றுருக்காங்க. அவங்க 7,025 வாக்குகளும் 3.4% பெற்று பாபு முருகவேல் அவர் போட்டியிட்டு இந்த இடத்துல இவ்வளவு வாக்குகள் வந்து தேமுதிக சார்பில் 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ராமச்சந்திரன் அவர் மறுபடியும் போட்டியிட்டு இருக்காரு. அவர் 1,02,961 வாக்குகளும் 46.90% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா அன்பழகன் தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 99,833 வாக்குகளும் 45.40% பெற்று அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரக்லதா அவங்க தான் போட்டிட்டு இருக்காங்க. அவங்க 10,491 வாக்குகளும் 4.8% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆரணி நாடாளுமன்ற தேர்தல் பார்த்துடலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்று 2019, ஒன்று 2024. ஆரணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரணி நாடாளுமன்ற தொகுதியாகவே வரும். ஆரணியை பொறுத்தளவுக்கு 2019ல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 2019ல எம்.கே. விஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு 1,10,661 வாக்குகளும் 53.51% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை அவர் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் வீ.ஏழுமலை அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த தொகுதியில் 74,237 வாக்குகளும் 35.90% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. 4ஆம் இடத்துல தமிழரசி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 9,629 வாக்குகளும் 4.66% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மறுபடியும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா எம்.எஸ். தரணிவேந்தன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. தரணிவேந்தனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் 90,598 வாக்குகளும் 43.81% பெற்று இந்த இடத்துல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அடுத்து ஏடிஎம்கே சார்பில் ஜி.வி. கஜேந்திரன் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 72,225 வாக்குகளும் 34.92% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுக கூட்டணியை விட அதிமுக தனிச்சு இந்த இடத்துல இவ்வளவு பெரிய வாக்குகள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வாக்குகள் வந்து தனிச்சு இவ்வளவு கிடைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா கருதப்படுது. அடுத்து
என்டிஏ சார்பில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில இந்த இடத்துல டாக்டர் கணேஷ்குமார் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 29,903 வாக்குகளும் 14.46% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு மிக 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில பாக்கியலட்சுமி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 14,084 வாக்குகளும் 6.81% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆரணி தொகுதி தேர்தல்கள் 4 தேர்தல்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை பொறுத்தமட்டில் இந்த தொகுதியில 2016ல 45.30%, 2019ல 35.90%, 2021ல 46.90%, 2024ல 34.92% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வந்து இங்க வச்சிருக்காங்க. இப்ப அவங்க கூட்டணியோட இணைந்த காரணத்தினால ஆரணி தொகுதியில மிகப்பெரிய வெற்றியா அவங்க பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 42%, 2019ல 50.66%, 2021ல 46.60%, 2024ல 43.81% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றிக்கு நிகரான வாக்குகள் வச்சிருந்தாலும், வெற்றி பெறும் அளவிற்கு வந்து அவங்களால இந்த இடத்துல முன்னேற முடியாம இருக்கிறதுக்கு என்னன்னு தெரியல. கண்டிப்பா இந்த தடவ டிஎம்கே போட்டியிடுவாங்க. அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.10%, 2019ல 2.44%, 2021ல 5.80%, 2024ல 7.26% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து ஒரு குறைஞ்சபட்ச வாக்குகள் வச்சிருந்தாலும், இது என்னதான் இப்படிதான் இருந்தாலும் இந்த இடத்துல வெற்றி பெறும் அளவுக்கு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆரணி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துரலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 2,29,587 பேர் மொத்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,11,751 ஆண்களும், 1,17,829 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3ஆம் பாலினத்தவர்கள் 7 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்புறம் வாக்காளர்கள்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜ் வைஸ்ல பார்த்துரலாம். அந்த வகையில பார்க்குறப்போ ஒரு குறிப்பிட்ட ஏஜ், அதாவது யங்ஸ்டர்ஸு, மிடில் ஏஜர்ஸு, ஓல்ட் ஏஜர்ஸ் அப்படிங்கிற பிரிச்சிருக்கோம். 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 37,772 ஆண்களும், 39,826 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 47,829 ஆண்களும், 50,431 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்து 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேலே இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 26,150 ஆண்களும், 27,572 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஆரணி தொகுதி வாக்கு சதவீதங்கள், வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடந்த 8 தேர்தல்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். இடைத்தேர்தல்கள பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, 1989ல 72.40%, 1991ல 64.50%, 1996ல 67.40%, 2001ல 62.80%, 2006ல 73.70%, 2011ல 83.40%, 2016ல 82.70%, 2021ல 84.80% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் வந்து 5ல 4 பேர் வாக்களிக்க தயாராக இருக்காங்க மக்களே. மிக 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 அருமையான ஒரு தொகுதியா இருக்கு. ஏன்னா 83.63% வாக்குகள் 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 83.63% வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மக்கள் 100ஆ பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா எல்லாரும் வாக்களிச்சாங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிடித்த வேட்பாளர்கள நம்மளுக்கு தேர்வு செய்யப்பட்ட, அதாவது தகுதியான வேட்பாளர்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்தணும். வோட் போடுங்க. அது நல்ல கட்சிகளுக்கு, அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சு எந்த கட்சி நல்லது செய்யும்னு தோணுதோ அந்த கட்சிக்கு நீங்க கண்டிப்பா வாக்களிக்கலாம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. ஏன்னா நல்லது பண்ணாம இவ்வளவு நாள் வந்து யாராலயும் ஸ்டாண்ட் பை ஆக முடியாது மக்களே. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நல்லது பண்ணாலும், நம்மளுக்கு அந்த இடத்துல நல்லது பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. கண்டிப்பா எல்லா இடத்துக்கும் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா யாருமே எதையுமே கொண்டு போறதில்ல. எல்லாமே மக்களுக்காக தான் பண்ண போறாங்க. கண்டிப்பா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, நல்லத மட்டும் பண்ணுங்க. எல்லா மக்களும் கண்டிப்பா நல்லா மட்டும் இருக்கணும். அடுத்தது ஆரணி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துரலாம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில ஆஸ் யூசுவல் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 41.32% வாக்குகளும், 79,339 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுகவோட அந்த எஸ். ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமையா இருக்காரு. ஸோ அந்த வகையில 2026 தேர்தல்ல அவருக்கு இப்போ வந்து பாஜகவோட கூட்டணி, பாமகவோட கூட்டணிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அவர் பதிவு செய்ய காத்துட்டு இருக்காரு. ஏன்னா
இந்த தொகுதியில தனிச்சு அவைங்க வந்து 38% பக்கமா வாங்குறாங்க. 34% பக்கமா வாங்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பாமகலாம் கொஞ்சம் இணைந்தாய்ங்கனால பாஜகல இருந்தாங்க அப்டின்னா, ஒரு மினிமம் 41.32% வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஏன் வந்து இது 50ஆ கூட வரலாம். பட் ஆனா தமிழகத்துக்கு புது உருவம் வந்திருக்க தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சியோட எழுச்சி, திமுகவோட மிகப்பெரிய வெற்றி அந்த சாதனைகள்லாம் சொல்லி வந்து நெறைய கவர் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில இவ்வளோ வாக்குகள் வந்து மினிமமா அதாவது நான் சொல்றது எல்லாமே மினிமமா வாங்குறதுக்கு தகுதி இருக்கு. ஸோ வெற்றி பெறும் அளவிற்கு வந்து அந்த கட்சி கழக நிர்வாகிகளும், அந்த கட்சிக்காரங்களும் தான் மிகப்பெரிய அளவுல போராடணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா சொல்றேன். அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 39.03% 74,951 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறும் அளவிற்கு வந்து வாக்குகள் வச்சிருந்தாலும், ஆனா என்னவோ ஒரு காரணத்துக்காக 1%, 2% வாக்கு வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணிய மிகப்பெரிய அளவுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டமா இருக்க காரணத்தினால ஏவா வேலு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் தான் மினிஸ்டராவும் இருக்காரு, மாவட்ட பொறுப்பாளராவும் இருக்காரு. அட் தி சேம் டைம் அந்த மண்டல பொறுப்பாளராவும் இருக்காரு. ஸோ அவர் இந்த ஆரணி தொகுதியை எப்படி வந்து கையாள போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த முதல் கட்ட அமைச்சர்கள் இதுல வந்து எவ்வளவு இருக்காரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இது எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 8.05% 14,455 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இங்க டபுள் டிஜிட் வாக்குகள் ஏன் பெற முடியாம போகுது அப்படின்னா, ஏவவேலு அப்படிங்கிற அந்த ஆளுமை வந்து திமுக இருக்காரு. ஸோ ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியோட ஆளுமையா இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ஆரணி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழரோட கொஞ்சம் அந்த டபுள் டிஜிட் வாக்குகள நெருங்க முடியல. ஆனா அவங்களுக்கே உண்டான வாக்குகள வந்து அவைங்க நிரந்தரமா பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அத வந்து கண்டிப்பா சீமான் அவர்கள் உணர்ந்திருப்பாரு. கண்டிப்பா வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த அவர் கண்டிப்பா ஏற்படுத்துவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. 2026 தேர்தல் தான் அதுக்கான பதில் சொல்லப்போகுது. அது எப்படி சொல்லப்போகுது, என்ன பண்ண போகுது? ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கொள்கை ரீதியான மக்கள் வந்து அவங்களோட கூட்டணியில இருக்காங்க. அவங்களோட மக்கள் கூட்டணியில இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமா. ஏன்னா அவரு பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 4 தேர்தல்களையும் சிங்கிளா தான் சந்திச்சிருக்கிறாரு. எந்த ஒரு கட்சியோடையும் அவரு வந்து போட்டி வைக்கல. அதாவது எந்த எந்த ஒரு கட்சியோடையும் அலையன்ஸ் வைக்கல, கூட்டணி வைக்கல. அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஸோ தனிச்சு விளையாடுறதுக்கும் திறமை வேணும் மக்களே. அத வந்து சீமான் அவர்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுல காத்திருக்கு. அதாவது கூடியிருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல 2026லயும் அது நடைபெறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தோட நிலை 10.47% 20,104 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணணும். எல்லா மக்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தணும். நம்ம கொள்கைகள் வந்து மிகப்பெரிய அளவுல எல்லாரும் வந்து உணரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல விஷயத்தோட அவர் வந்து இந்த கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து நெறைய இடத்துல பிரச்சாரங்கள்லாம் அவரு அ அது ஏற்பாடு செய்திருந்தாரு. பட் ஆனா வந்து கரூர் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அவரும் சோர்ந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் ஈரோடு சம்திங் இந்த புதுச்சேரி இந்த மாரி இடத்துல எல்லாம் மீட்டிங்ஸ் வச்சுட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம். அது என்ன மாரி நடக்க போகுது, எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 சட்டப்பேரவை தேர்தல் 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படிலாம் இருந்தா முன்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அது பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா 41.32% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல பவர் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக இந்த இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட இணைந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய வெற்றியா இவங்க பதிவு செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா என்டிஏவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவ வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த 14% வாக்குகள் வந்து அப்படியே வந்து வந்துருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல பாஜகலாம் வந்து 2016 தேர்தல்ல அந்த அளவுக்கு சோபிக்கல அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஆக மொத்தத்தில இது வந்து பொறுத்தளவுக்கு பாஜகவும் பாஜக இருக்காங்க. பட் ஆனா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அதிமுகவோட இருந்தது அப்படின்னா, இங்க இருக்கிற தொகுதிய ஈஸியா கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேசிய காங்கிரஸ், சிபிஎஸ், சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட கூடல இருக்க கூட கூட இருக்க காரணத்தினால, கண்டிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 39.03% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது வெற்றி பெறும் அளவிற்கு வாக்குகள் வாங்குனாலும், ஒரு சிறிய இழுபறி தொகுதியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து ஒரு ஒரு வெற்றிய பெறணும் அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல இன்னும் கொஞ்சம் வியூகங்கள் வகுத்து கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா, இந்த தொகுதிய மிகப்பெரிய அளவுல கைப்பற்ற முடியும் திமுக கூட்டணிக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பல ஆண்டு சாதனைகள வந்து நாங்க பிரேக் பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல இங்க ஒரு
அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருக்காங்க. அவைங்களுக்கும் இன்னும் மக்கள் நெறைய இருக்காங்க மக்களே. ஏன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வருதுன்னா, அவைங்க எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா நல்லவைங்கள மட்டும் தான் இந்த உலகம் எப்பயுமே எடுத்து பார்த்துக்கும். கெட்டவைங்களால எல்லாத்துலயும் வந்து ஜெயிக்க முடியாது. ஸோ அந்த வகையில நல்லவைங்க அப்படி நல்லவைங்க, கெட்டவைங்கிறத விட திறமையானவைங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். தேர்தல்ல வெற்றி பெறவங்க கண்டிப்பா வந்து திறமையானவங்களா தான் இருக்க முடியும் மக்களே. ஏன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லது செஞ்சிருந்தா மட்டும் தான் மக்கள் கூடுவாங்க. இப்ப இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சது என்ன அப்டின்னா, உதவி செய்றவங்கள மிகப்பெரிய அளவுல கொண்டாடுற உலகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா பார்த்தீங்க அப்டின்னா, திமுகவும் எந்த ஒரு வகையிலயும் யாருக்கு எந்த இதுவும் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்மளுக்கு உறுதியா சொல்ல முடியும். அவைங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கொள்கை உடனான அந்த கொள்கை ரீதியான கோட்பாடுகள் தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. ஸோ அதையெல்லாம் வந்து இந்த ஆரணி மக்கள் எப்படி ஏன்னா அவைங்க இந்த தொகுதியில அதிகமான வாக்குகள வந்து திமுகவுக்கு செலுத்தியிருக்காங்க. ஸோ அந்த வகையில அவைங்கள அசால்ட்டாவும் சொல்ல முடியாது. ஸோ பார்க்கலாம். இந்த தடவ 2026 எலக்ஷன் இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்ன மாரியா போராட போகுது அப்படின்ட்டு. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8.05% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் அவங்க எங்கேயுமே சிந்திக்காத காரணத்தினால, யாரோடையும் கூட்டணிகள பற்றி எங்கேயுமே யோசிக்கல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப 8.05% மினிமம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே கூட்டணின்னு வச்சாங்க அப்படின்னா, அதிமுகவோட வச்சாங்க அப்படின்னா அதிமுக வெற்றி பெறும். திமுகவோட வச்சாங்கன்னா திமுக வெற்றி பெறும். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் யாரோட இருக்காங்களோ, அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றிய பெறும் மக்களே. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன்னா, அவங்கள்ட்ட எல்லா தொகுதியிலயும் ஒரு 5, 6% வாக்குகள் இருக்கு. ஏன்னா, வெற்றி வித்தியாசங்களே 2021லயே 5, 6% தான் அப்படின்னா, இப்போ 2026ல திமுக அந்த ரேஞ்ச் போயிட்டுருக்கு. ஸோ திமுகக்கு எதிரான இந்த கூச்சல் வந்து கண்டிப்பா அதிமுக பயன்படுத்திப்பாங்க. அதே நாம் தமிழர் கொஞ்சம் இருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புதுவரா வந்திருக்க தமிழக வெற்றி கழக தோழர்களை பொறுத்தளவுக்கு தனிச்சு போட்டிட்டாங்கன்னா 10.47% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவிங்க ஒரு கொள்கை ரீதியான பிடிப்புல இருக்கிறது நாங்க வெற்றி பெறணும். தேர்தல்ல கண்டிப்பா நாங்க இந்த தடவ முதல் வெற்றிய முதலா பெறணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. யங்ஸ்டர்ஸோட வேகம் மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் எப்படி கேரி ஓவர் பண்ண போறாரு என்னன்னு தெரியல. பட் ஆனா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மினிமம் வாக்குகள் 10.47% இந்த இடத்துல இருக்கிறத உறுதியா சொல்ல முடியும். இதே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் நாம் தமிழருக்கு சொன்ன மாரி தான். அதிமுகவோட சேர்ந்தா மிகப்பெரிய வெற்றியும், திமுகவோட சேர்ந்தா மிக மிகப்பெரிய வெற்றியும் வந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இந்த இரு கட்சிகளும் என்ன பண்ண போகுது, எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியல. ஏன்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவேக்கால இணைந்ததுக்கு அப்புறம் போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச நம்ம சேனலுக்கு எல்லாத்துக்கும் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுங்க, கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு போக்குல போயிட்டுருக்கோம். கண்டிப்பா அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. நன்றி, வணக்கம்.